இப்போலாம் வடை வேணும்னா பருப்பை ஊற வைக்கிறோம் செய்கிறோம். பட் முன்னாடிலாம் எங்கள் வீட்டில் அப்படியெல்லாம் கிடையாது. வடை செய்கிறதுனால ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் செய்வாங்க. இடையில ஆசைப்படும் போது இப்படியெல்லாம் வடைன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறதே தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி டைமில் தான் ஞாபகம் வரும். அந்த மாதிரி டைமில் தான் செய்வாங்க. தீபாவளிக்கு செய்கிற ஸ்நாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 மாதம் 3 மாதம் வச்சுக்கிற மாதிரி அந்தளவுக்கு செஞ்சு வைப்பாங்க. தீபாவளி முடிஞ்சாலுமே எங்களுக்கு தீபாவளி முடிகிறதுக்கு 3 மாதம் ஆகும். டெய்லியும் ஸ்கூல் போயிட்டு வரும்போதெல்லாம் இந்த ஸ்நாக்ஸோட ஞாபகத்திலே வந்து அதே ஸ்நாக்ஸை வந்த உடனே எடுத்து சாப்பிட்றது, அந்த ஒரு சந்தோஷமே வேறு மாதிரி இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் இருக்கிற டைமில் மட்டும் ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்ததும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா வீட்டுக்கு வந்ததும் சாப்பாடு தான் சாப்பிடுவோம். ஆனால் இப்போ என் பையனுக்கு அந்த மாதிரி இல்லை. டெய்லி ஏதாவது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று கடையில் வாங்கினது ஏதாவது இருக்கும். மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிட்டு வீட்டிலே ஏதாவது சிம்பிளாக செஞ்சு கொடுக்குறதுக்கு பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் அன்றைக்கி பருப்பு வடை செய்யலாம் அப்படின்ட்டு கருவேப்பிலை இல்லை, சரி வெங்காயம் மட்டும் போட்டு செய்யலாம் அப்படின்னு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு பருப்பு கூட வந்து சோம்பு போட்டு அரைச்சி செஞ்சேன். வடை நீங்கள் எப்படி செய்வீங்க? இது கூட வேறு என்னென்ன பொருள் ஆட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ல